சிட்டி ஸ்டட், சார்லி ஸ்டட் அல்லது சார்ல்ஸ் ஸ்டட் என்று சொல்வார்கள். இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு மனிதன். 6 வருஷம் கிரிக்கெட் பைத்தியமா அலைந்த ஒரு மனிதன். அவர் மிஷனரியாக மாறினார். எப்படின்னு கேட்குறீங்களா? டிஎல் மூடியினுடைய கூட்டங்களிலே கலந்து கொண்டு இவர் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தார். இவங்க அண்ணன், நீ வாப்பா அந்த மீட்டிங்கு கூட்டு போனார். இவரும் சரி அண்ணனுக்காக போனமே, வேறு வழி இல்லையே அப்படின்னு போய் உட்காந்தாரு. அந்த கூட்டத்தில் உட்காந்து தன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு மிஷனரியாக மாறினார். கிரிக்கெட் பாட்டில் தூக்கி எறிஞ்சிட்டார். இன்னைக்கு ஊழியத்தில் இருக்கிற அநேகர் இந்த கிரிக்கெட்டை தூக்கி எறிய முடியல. இந்த சிட்டி ஸ்டட் கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் ஊழியம் செய்தவர். ஒரு நாள், அந்த காலத்தில் லைட் எல்லாம் கிடையாது, எலக்ட்ரிசிட்டிலாம் கிடையாது, சிமினி விளக்கு பார்த்தீங்களா, அந்த வெளிச்சத்தில் உட்காந்து அந்த 70 வயசான தாத்தா அந்த காலகட்டத்தில் உட்காந்து பைபிளை பிரட்டி படிச்சுக்கிட்டு இருந்தார். இந்த மனுஷன் அப்படி என்னத்தை தான் படிக்கிறான்னு சொல்லி நண்பர் ஒருவர் பார்த்து, சார்லி வாட் ஆர் யூ டூயிங், நீ என்ன செய்கிறாய் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னாராம், சார்ல்ஸ் ஸ்டட் சொன்னாராம், நான் இன்னும் வேதாமத்தில் கடைபிடிக்க தவறிய கட்டளை ஏதாகிலும் இருக்கிறதா, இன்னும் ஆண்டு கொடுத்ததில் ஏதாவது நான் பின்பற்றாமல் இருக்கிறேனா, ஏதாகிலும் இன்னும் நான் செய்யாமல் இருக்கிறேனா, இஸ் தேர் எனி forgotten commandment that I should follow, நான் பின்பற்ற வேண்டிய மறக்கப்பட்ட கட்டளை ஏதாகிலும் இருக்கிறதா என்று நான் தேடுகிறேன் அப்படின்னு அந்த வயசான காலத்தில் பார்த்தீங்களா எவ்வளோ ஆயத்தம், பார்த்தீங்களா சத்தியத்தை கற்றுக்கொள்ள ஆயத்தம். இந்த மனிதன் ஆப்பிரிக்கா, இந்தியா என்று பல இடங்களுக்கு மிஷனரியாக சென்று ஊழியம் செய்தாராம் வல்லமையாக. அப்படிப்பட்ட ஆயத்தம் நமக்கு தேவை.